Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சரிசி பணியாரம். ஒரு கப் பச்சரிசி நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தா பஞ்சு போல ரொம்ப டேஸ்டான பணியாரம் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நல்ல பழுத்த நேந்திரன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு கப் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இதோடவே நல்ல பழுத்த நேந்திரன் வாழைப்பழம், 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம் இருந்தால் 1/4 கப் தண்ணியில் பாகு காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 3 அல்லது 4 ஏலக்காய், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நேந்திரன் வாழைப்பழமாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பிஞ்சளவு உப்பு, 2 பிஞ்சளவு சோடா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு உடனடியாக செய்கிறதால சோடா உப்பு சேர்த்துருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்தீங்கன்னா சோடா உப்பு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நாட்டு சர்க்கரை மண்டை வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மேல் பகுதியில் சட்டுன்னு வெந்துடும், உள் பகுதியில் வேகாமல் இருக்கும். மிதமான தீயிலிருந்து கொஞ்சம் குறைவாகவே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தானாகவே இந்த மாதிரி மேலெழும்பி வரும். மேல் பகுதியில் கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா மறைச்சி விட்டிங்கன்னா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை விட்டிங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா மறைச்சி விட்டுக்கலாம். சோடா உப்பு 1 அல்லது 2 பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா எண்ணெயில் விடும்போது பிரிஞ்சு போயிடும். மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் குறைவாக வச்சு தான் பொரிச்சு எடுத்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, எடுத்துடலாம். வெயில் காலங்களில் பழம் சீக்கிரமாக பழுத்து கருத்து போயிடும். கருத்து போயிருந்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 எடுத்து பிச்சு பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே நிறைய பணியாரம் வீடியோ இருக்கு. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.